டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அதிமுக, திமுக என்ற அனைத்து கட்சிகளுமே தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். துணை முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி தற்போது பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதே சமயம் அதிமுகவுடைய அமைச்சர்கள் பலரும் கட்சியுடைய வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னத்தை மாற்றிக் கூறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் கூட திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த போது பாமக வேட்பாளரை ஆதரித்து ஆப்பிள் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கூறியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்துடைய மகனான ரவீந்திரநாத்தை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது: தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ரவீந்திரநாத்திற்கு வாக்களியுங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக ரவிச்சந்திரனுக்கு வாக்களியுங்கள் என்று கூறினார். இது அதிமுக தொண்டர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்பு அருகில் இருந்த அமைச்சர் உதயகுமார் முதல்வரிடம் எடுத்து கூற, பின்பு சுதாகரித்துக் கொண்ட முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ரவிச்சந்திரன் என்று கூறியதற்கு பதிலாக ரவீந்திரநாத் என்று மாற்றி கூறினார். இது தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, திமுக கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் பிரச்சாரத்தின் போது பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருவது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் சிவகாசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான முத்தரசன் பங்கேற்ற கூட்டத்தில் திமுக வேட்பாளர்கள் பங்கேற்காதது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் திமுக தலைவரான ஸ்டாலின் கலந்து கொண்ட கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் புறக்கணித்து சென்ற சம்பவம் தற்போது திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான முத்தரசன் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அந்த வேட்பாளர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தது கூட்டணி கட்சியிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயம் விழுப்புரம் தொகுதியில் திமுக சார்பாக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து ஸ்டாலின் தலைமையிலான கூட்டம் நடைபெற்றது. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கூட்டமாக கலைந்து சென்றது ஸ்டாலினிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வேட்பாளர் ரவிக்குமார் பேசும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் கூட்டமாக எழுந்து சென்றிருக்கின்றனர். இதனை கண்டு ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பாக தற்போது திருமாவளவனிடம் விளக்கம் கேட்டு தற்போது ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, சிவகங்கை தொகுதியில் திமுக சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து கார்த்திக் சிதம்பரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவர் பிரச்சாரம் தற்போது பல்வேறு மக்களின் கவனத்தை ஈர்த்து இருக்கிறது. இதே சமயம் அரசியல் கட்சியுடைய பிரச்சாரம் என்றால் ஆரத்தி எடுப்பது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆரத்தி எடுத்தால் பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக பல்வேறு பெண்கள் ஆரத்தி எடுக்கின்றனர். இதனை பல்வேறு தரப்பினர்களும் வழக்கமாகவே வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் சிவகங்கை தொகுதியில் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு ஆரத்தி எடுக்க 25 பெண்கள் வந்ததாக கூறப்படுகிறது. ஆரத்தி எடுத்த பெண்களுக்காக மொத்தமாக 800 ரூபாய் அளித்திருக்கின்றனர். மொத்தம் இருந்த 25 பெண்களுக்குமே சேர்த்து 800 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒருவருக்கு வெறும் 32 ரூபாய் தானா என்று அங்கு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. இதனை கண்டு கோபமடைந்த கார்த்திக் சிதம்பரம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருவருக்கு 6000 ரூபாய் வழங்குவோம் என்றும் மேலும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, தூத்துக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தண்ணீரில் வேண்டுமானால் தாமரை மலரலாம், தமிழன் கண்ணீரில் ஒருபோதும் தாமரை மலரவே மலராது என்று கூறினார். இன்னும் எத்தனை நாட்களுக்கு மக்களை மடையர்கள் கூட்டம் என்று கருதி இவர்கள் ஆட்சி செய்வது? மக்கள் ஏழையாகி விட்டார்கள் என்று கூறுகின்றனர். 72 ஆண்டுகால விடுதலை இந்தியாவில் 50 ஆண்டுகாலமாக காங்கிரஸ் ஆட்சி செய்து வருகிறது. மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது கட்சிகள் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா தான். ஆனால் வெட்கமில்லாமல் இவர்கள் வங்கியில் 6000 ரூபாய் போடுவோம் என்று கூறி வருகின்றனர். மேலும் விவசாயிகள் மீது இவ்வளவு அக்கறை காட்டும் மோடி உங்கள் வீட்டு வாசலில் விவசாயிகள் நிர்வாணமாக போராடிய போது எங்கு சென்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் மீது அதீத பற்று வைத்திருக்கும் மோடி கடந்த 5 ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கலாமே என்று பல்வேறு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.